சிவசிவா. விழா அறா வீழி மிழலையான் என வினைகெடுமே என்று ஞானசம்பந்தருடைய பாடல். அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பருவமும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு பின்னி பிணைந்த வாழ்க்கையை நமது வேத நெறியின் கீழ் இந்துக்கள், சைவர்கள், வைணவர்கள் அப்படி வாழ்ந்து வந்திருக்கிறோம். அதுபோல் இந்த தைப்பூச விழா இன்றைக்கு பெருமளவில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களாலும் சிவபக்தர்களாலும் மிக மிக சிறப்பாக எடுத்து, அதுபோல் வள்ளலார் அந்த பெருமகனாருடைய அந்த புனிதமான இடத்திலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏதாவது நாமும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த தேவார மூவர் ஏதாவது சொல்லியிருக்கிறார்கள். பூசம் புகுந்தாடி பொழிந்த அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது ஈதோ. இந்த பூசத்தில் ஆடுவார்களே மக்கள் எல்லாம், அடியார்கள் எல்லாம், அவர் உரைகின்ற இடைமருது தானா இது? பூசம் நீர் பொழியும் புனல் பொன்னியில் பன்மலர் வாசம் நீர் குடைவார் இடர்நீர்க்கும் வளஞ்சுழி. அந்த பூச நாளிலே அங்கே காவிரியில் யார் ஆடி நீராடி வழிபடுகிறார்களோ அவர்களுடைய இடர்களெல்லாம் தீர்க்கக்கூடிய வளஞ்சுழி. இது ஞானசம்பந்தர் வாக்கு. பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த திருந்திய நான்மறையோர் சீரால் ஏத்த இடைமருதில் பொருந்திய கோயிலே கோயிலாக பொக்கீரே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு போற்றுதல். அப்புறம் இந்த பூம்பாவை உயிர்ப்பிக்க பாடினார் அல்லவா, மாத விழாக்களை எல்லாம் தொகுத்து ஞானசம்பந்த பெருமான். நெய்ப்பூசம் பொழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவை என்று பூம்பாவை விழித்து எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவை விழித்து மீளவும் அந்த உடலையும் உயிரையும் சேர்த்த அப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்வித்த அப்படிப்பட்ட ஒரு பாடல் அது. தைப்பூசத்தோட சிறப்பு இதெல்லாம். அப்புறம் நாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு? ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூசம் நாம் பூதும் புனல் ஆடவே. அதே இடைமருது ஒரு பூசத்தை தான், தைப்பூசத்தை தான் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். பூசம் நீர் கடுவாய்க்கரை தென்புத்தூர் ஈசனே என இன்பமது ஆயிற்று. அங்கே பூச நீரிலே ஆடக்கூடிய அப்படிப்பட்ட புகழ்பெற்ற கடுவாய்க்கரை புத்தூரிலே இருக்கக்கூடிய ஈசனேன்னு சொன்னாலே இன்பம் எய்தும் என்று சொல்கிறார்கள். அப்படி இந்த தைப்பூசம் உலகெங்கும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திரு இடைமருதினிலே மிக மிக சிறப்பாக இன்றைக்கு இப்பொழுது தீர்த்தவாரி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காவிரியிலிருந்து பிரியக்கூடிய வீர சோழனை தாண்டி தான் அங்கே காவிரியிலே அங்கே பூச நீர் தீர்த்தம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த வீர சோழ நாட்டின் தென்கரையிலே தான் வாழக்கூடிய புண்ணியத்தை எனக்கும் ஈசன் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் இந்த பூசத்தை, தைப்பூசத்தை தூய்மையாக ஆண்டுதோறும் கொண்டாடுங்கள். ஒவ்வொரு மாத பூசத்தையும் அப்படி கொண்டாடுங்கள். இந்த தைப்பூச நாளில் எல்லோரும் எல்லா இறை இன்பங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ கோமல் சேகராகி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.